March 8th. சர்வதேச மகளிர் தினம் March 8th. March 8th. பெண்களுக்கான தினம் பெண்கள் தினம்னு சொல்லுவாங்க. ஆமா, இன்னைக்கு அன்னைக்கா? It is on 8th March. அது என்னைக்கு வருதுன்னு தான் சொல்ல முடியல. ஏன்னா நான் படிக்கல. மார்ச் 8ஆம் தேதி. 8ஆம் தேதியா? 8ஆம் தேதி. Empowerment of women. பெண்களுடைய திறமைகளை வெளியில கொண்டு வரத்துக்கும் அவங்கள பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கும் இந்த காலத்தில் பெண்கள்னால என்னெல்லாம் நம்மளுடைய தேசத்துக்கு எவ்வளவு நல்லது நடக்கிறதுங்கிறது தெரிஞ்சுக்கிறதுக்கும் விமென்ஸ் டே ரொம்ப முக்கியம். Just to give importance to women. மகளுடைய சிறப்பை பற்றி எல்லோரும் அறிந்து கொள்வதற்காக. அப்போ நான் நடிச்சிட்டு இருக்கேன். Just to show all regards to all the women, saying that we women are also exist. நீங்க எப்படி கேட்பீங்க? இப்ப வரப்போறோம். ஆக்சுவலா நேத்திக்கு சொன்னாங்க 16th நினைக்கிறேன், எனக்கு அவ்வளோ தெரியல. 18th. அது தெரியலையா? அவங்களுக்கு என்னத்துக்கு ஒரு நாள்? நம்ம தான் ரொம்ப அடிமட்டத்தில் இருக்கோம். ஆண்களுக்கான தினத்தை மறக்கிற அளவுக்கு பெண்கள் தினம் கொண்டாடப்படுகிற காரணத்தினால மறந்துட்டோமா? ஆண்கள் தினத்தை பத்தி நினைக்கிறதே இல்லை நாங்க. இல்ல தெரியாது. விமென்ஸ் டே கொண்டாடுறதுனால மென்ஸ் டே கொண்டாடுறேன். The reason is because maybe I'm just guessing it, or it could be wrong also. The reason could be like earlier women's were never highlighted or they were never given importance. டெய்லி அவங்களோட நாளாக தானே இருக்கு. நம்ம தானே அவங்களுக்காக ஓடி ஓடி சேவை செஞ்சுட்டு இருக்கோம். இத்தனை நாள் இருந்தது, இப்ப அப்படி இல்லைன்னு நினைக்கிறேன். பெண்களோட முன்னேற்றம், நமக்கு என்ன வேணுமோ அது நம்மளோட சுதந்திரமா செய்யறதுக்காக ஃபினான்ஷியல் இண்டிபெண்டன்ஸ் இல்ல. அதாவது மகளிருக்கான உரிமைகள் மறுக்கப்பட்டிருக்கு. ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டி அவங்களுக்கு கிடைக்கணும், அது வேணும்னு கேட்கறதுக்காக உள்ளதுதான் இந்த ஃபெமினிசம். அதுக்காக தான் நிறைய பேர் போராடினாங்க. ஃபெமினிசம் தான் அதான் நான் சொன்னேன், பெண்களுடைய திறமை. Feminism அப்படின்னா more importance to women. பெண்ணியம் என்பது ஒரு போற்றப்பட வேண்டிய ஒன்று. ஆணுக்கு நிகர் சமமாக பெண்களும் நடத்தப்பட வேண்டும் என்பதற்காக இன்றைக்கு ஆண்டாண்டு காலமாக அடிமைப்படுத்தியிருந்த பெண்கள் இன்றைக்கு வெளியே வந்திருக்கிறார்கள், பணிக்கு செல்கிறார்கள், படிக்கிறார்கள். ஆகவே அந்த பெண்களுக்கான உரிமையை மீட்டெடுப்பதற்கான ஒரு இயக்கமாக உருவாகுவதுதான் பெண் இயக்கம். என்னையா? ஊருக்கு வந்தேன். வந்த 5வது நாள் நான் அப்படி நம்பல. I give equal importance to it. இல்ல. ஆண்கள் இருக்காங்க, நிறைய பேர் இருக்காங்க, நிறைய சப்போர்ட் பண்ற கணவன்மார்கள் இருக்காங்க. அதனால தான் இன்னைக்கு ஆண் பெண் இருப்பாளரும் இன்னைக்கு வேலைக்கு போய் எக்கனாமிக்கலி சக்சஸ்ஃபுல்லா இருக்கிறது, ஹை லெவல்ல இருக்கிறதுக்கு காரணம் சப்போர்ட்டிவ். முடியாது, தெரியாது, எனக்கு அதை பத்தி தெரியல. இருக்கலாம். கால சூழ்நிலையில் அப்படித்தான் மாறி போயிருக்கிறார்கள். ஆண்கள் பெண்களாகவும் பெண்கள் ஆண்களாகவும் மாறிக்கொண்டிருக்கிற சூழ்நிலை. இப்ப ஆண்கள் சமைக்கிறார்கள், ஆண்கள் துணி துவைக்கிறார்கள், ஆண்கள் பெண்கள் செய்யக்கூடிய அத்தனை பணிகளையும் செய்கிறார்கள், பெண்கள் ஆண்கள் செய்யக்கூடிய பணிகளை செய்கிறார்கள். இதில் எந்த பால் வேறுபாடும் கருதாது ஆணும் பெண்ணும் சமமாக வாய்ப்புகள் எடுத்துக்கொண்டு ஒருவருக்கு விட்டு கொடுத்து தலைவன் தலைவியாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். Not necessary, not all.